கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் விவசாய நிலங்களிலிருந்து விவசாயிகளை வெளியேற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். கடலூர் அருகே உள்ள மலையடிக்குப்பம், ரத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 164 ஏக்கர் அரசு புறம்போக்கு இருப்பதை கடந்த 3 தலைமுறைகளாக அந்த பகுதியில் விவசாயம் செய்து பொதுமக்கள் விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய முந்திரி, பலா உள்ளிட்ட மரங்களை ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு வேரோடு அழித்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த வழக்குல தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் விவசாயிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த இடைக்கால தடை விதித்துள்ளது. இது குறித்து அவர்கள் எடுத்த தகவலை பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்கள்ல இருந்து விவசாயிகளை காலி செய்யும் நடவடிக்கையில மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இது தொடர்பாக ஆக்கிரமிப்பு என கூறி காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாய நிலங்களிலிருந்து விவசாயிகளை வெளியேறுமாறும் அறிவுறுத்தினர். தொடர்ந்து அதன்படி இன்று 3வது நாளாக அப்பகுதி பொதுமக்கள் தங்களுக்கு அங்கு வாழ பட்டா வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இரவு பகலாக போராடி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்ததை அடுத்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை காலி செய்வதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை அவசர வழக்குக்காக விசாரிக்க வழக்கறிஞர் திருமூர்த்தி முறையீடு செய்தார். இந்த வழக்குல நீதிபதிகள் சுந்தர் மற்றும் சுரேந்தர் அமர்வு அவசர வழக்காக மதியம் விசாரித்தது. இந்த வழக்குல அரசோட கூடுதல் தலைமை செயலர் வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி அரசு பொது திட்டத்திற்காக இந்த நிலங்களை கையகப்படுத்துவதாகவும் அதே போல இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவரும் வசதியுள்ள விவசாயிகள் என்று தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி இதற்கு மனுதார தரப்புல திருமூர்த்தி தொடர் விவசாயிகள் சார்பில் பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலாளரிடம் மறு ஆய்வு செய்ய கோரி மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அதற்கு தடை விதிக்குமாறு கேட்டதாகவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் முடிவெடுக்கும் வரை விவசாயிகளை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்ற இடைக்கால தடை உத்தரவிட்டுள்ளனர். மேலும் விவசாயிகளுக்கு எதிராக முடிவு எடுக்கப்பட்டால் அதற்கு மேல்முறையீடு செய்வதில் 10 நாட்கள் காலம் அவகாசம் வழங்கியும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த உத்தரவு அப்ப விவசாயிகள் மத்தியில பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர அந்த பொதுமக்கள் இரவு பகலாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடந்த சில மாதங்களாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய இடத்துல இருந்து அப்புறப்படுத்தக்கூடாது, தங்களுக்கு பட்டா வேண்டும், அங்கு தொழிற்சாலை வேண்டாம் என்ற கோரிக்கை வலியுறுத்திதான் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.